ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வெயிட் லாஸ் ஜேர்னி தான். இன்றைக்கி வந்து நான் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் நான் வந்து டயட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து நான் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாப்பாவுக்கு 1 இயர் ஆகுது. என்னால் வந்து எனக்கு சிசேரியன்லாம் நடந்துச்சு. 1 இயர் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல. 1 இயர் ஆயிடுச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ கிடுக்கிடுன்னு வாரத்துக்கு 2 கிலோ ஏறிட்டேன். எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணும்போது எனக்கு வந்து குழந்த பிறந்தவொடனே வந்து உங்களுக்கு வந்து குறைச்சிக்கலாம், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. நானும் விட்டுட்டேன். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேல நான் 100 கிலோ இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு பாப்பா வந்து ஒரு 5 மந்த் இருக்கையில் பாப்பாவுக்கு 5 மந்த் இருக்கையில் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். எப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டிச்சிங் போட்ட இடம் வந்து எனக்கு வலி ஆரம்பிச்சிச்சு. சரி வலிக்கவும் சரி இன்னும் கொஞ்ச நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து நான் வாக்கிங் தான் போனேன். இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணவே இல்லை. சரின்ட்டு என்னடா பண்ணுறது, ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து இவ்வளோ உடம்பு வந்துருச்சு, என்னால் ஒரு வேலையுமே செய்ய முடியல. வந்து கால்லாம் வலி எடுத்துக்கிச்சு, ரொம்பவே கால்லாம் வலி எடுத்துக்கிச்சு. கால் கை முட்டி எந்த வேலையுமே என்னால் செய்யவே முடியல. அத்தனை வேலை நான் செய்வேன். காடு கரையெல்லாம் வேலை செஞ்சுருக்கேன். நான் இங்கே வில்லேஜ் தான் நான் வந்து. அதனால் வந்து என்னால் ஒரு வேலையுமே செய்ய முடியல. அதுவே எனக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. சரி இது நான் வந்து விடக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து இப்போ 1 இயர் ஆகுது. இப்போ வந்து 9 மந்த் இருக்கல நான் செஞ்ச ஒன் மந்த்து செஞ்சேன். அந்த ஆப்பு மூலயமா தான், மொபைலில் உமன் எக்ஸசைஸ் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த ஐடியா வந்து என் ஹஸ்பண்டு தான் கொடுத்தாரு. எதுக்கு நீ மருந்து அது இதுன்னு எதுக்கு கோச்சிங் சென்டர் அப்படின்னு போகிற, ஜிம்மெல்லாம் போகிற, இந்த மாதிரி உனக்கு கையிலே ஃபோன் இருக்குது, அதில் இன்ஸ்டால் பண்ணி நீ செய்யலாம்ல அப்படின்னாங்க. சரி இது ஒத்து வருமா, செய்ய முடியுமா நம்மளால அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சரி செஞ்சு தான் பார்த்துருவோம் அப்படின்ட்டு வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் வந்து ரொம்பவுமே எனக்கு எக்ஸசைஸ் பண்ண ஒரு 2-3 நாளில் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணேன். புஷ்அப்பு அந்த இதெல்லாம் எடுக்கும்போது எனக்கு இன்னுமே எனக்கு பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாகவே ஃபுல் பாடி வெயிட்டுமே நல்லா குறைக்க முடிஞ்சுது. உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப் வந்து டெய்லி நீங்கள் வந்து கோச்சிங் சென்டர் போக தேவையில்லை, ஜிம்மு போக தேவையில்லை. ஆனால் நமக்கு வந்து ஒரு மன உறுதி, நம்ம வெயிட் குறைக்கணும், நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், கை கால் வலி இல்லாமல் இருக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப் மூலயமா நீங்கள் வந்து செய்யலாம். என்னால் பண்ண முடியல அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி என்னை கிண்டல் பண்ணல, ஆனால் வந்து முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்கள்ல, ஒரு மாதிரி ரொம்ப நான் வந்து மேரேஜ் ஆகும்போது 60 கிலோ தான் இருந்தேன். இப்போ வந்து நான் எத்தனை கிலோ இருக்கேன்னா 97. பாப்பா பிறக்கிறப்ப டெலிவரி ஆனப்போ எனக்கு வந்து 104 கிலோ இருந்தேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் 100 கிலோ வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வெயிட் லாஸ் டயட் இருந்தேன். ஆனால் வந்து அது கண்டினியூ பண்ண முடியல. பாப்பா பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கனால இன்னுமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து என்னால் ஒரு இது பண்ண முடியல. ஒரு 5 மந்த்து 6 மந்த்லாம் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல. சரி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்ததுக்கு அவங்களுமே நீங்கள் உடம்பு குறைச்சி தான் ஆகணும், அப்போ தான் வந்து கை காலில் வலியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம வந்து டாக்டர்கிட்ட கேட்காட்டி என்ன, நம்மளே ஒரு ஆப்பு, அவங்கள வந்து மாமா எங்கள் ஹஸ்பண்டும் வந்து அவங்க வந்து சொல்லி தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன். சரி இப்படிலாம் ஒரு ஆப் இருக்குமா அப்படின்ட்டு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில். இந்த மாதிரி வந்து காட்டுச்சு கூகுள் ப்ளேயில். சரின்ட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி இன்னும் ஒரு ஒன் வீக் ஆச்சு. அது வந்து எப்போ ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸசைஸு, 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டு. இதை வந்து எனக்கு வந்து பழகிறதுக்கே ஒரு 1 வீக் ஆச்சு. என்னடா இப்படி காட்டுது அப்படின்ற மாதிரி இதாக இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் நான் வந்து 30 மினிட்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், 30 மினிட்ஸ் வந்து நமக்கு ரெஸ்ட்டு கொடுத்துரும். இழப்பாங்கும்ல, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகும். நம்ம பாடி வெயிட் வந்து தூக்கி எடுக்கிறனால வந்து நம்மளுக்கு வந்து இழப்பு வாங்கும்ல, அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துரும். அதுவே அனிமேஷன் ஓடிட்டே இருக்கும். இது வந்து ஒரு கோச் வந்து நமக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிட்ட மாதிரியே தான் இருக்கும். நம்ம கையிலே செல்லு வச்சுருக்கோம், செல்லு மூலயமா நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். நம்ம கோச் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து நம்ம அதாவது வந்து நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு எத்தனை ஏஜ்,
எத்தனை கிலோ வெயிட் இருக்கீங்க அப்படின்ற இதை என்டர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து எத்தனை கிலோ குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து அதுவே காட்டிடும். எனக்கு வந்து 60 கிலோ காட்டுச்சு. நான் 97 போட்டிருந்தேன். என்னோடய ஏஜ் 25 கேஜி வயசுக்கு வந்து இது 97 கேஜி இருந்தேன். அப்போ வந்து நீங்கள் வந்து 60 கேஜி நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு வந்து ஆப்பு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி காட்டுச்சு. சரின்ட்டு நான் வந்து இப்போ வந்து 1 வீக் இல்லை, இப்போ வந்து இன்னையோட 11 டேஸ் ஆகுது. வந்து 10 டேஸ் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் போட்ட எக்ஸசைஸை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயட் வந்து நான் காலையில் லெமன் டீ எடுப்பேன். ரெண்டாவது வந்து மதியம் வந்து லஞ்சுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு காய்கறி, டெய்லியுமே ஒரு காய்கறி எடுத்துக்கலாம். அடுத்து நைட்டுக்கு வந்து சாப்பாடு வேண்டாம், ஒரு முட்டை, அப்புறம் வந்து தோசை, அப்புறம் நைட்டு லெமன் டீ. அதே லெமன் டீயே நான் குடிச்சிக்குவேன் நான். இதுவே நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து நான் காலையில் மார்னிங் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 1 hour பண்ணுவேன், 6 மணி வரைக்கும். அதுவே ஃபுல்லாக ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக நைட்டி நம்ம போட்டிருக்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அது ஃபுல்லாகவே நனைஞ்சு போயிடும். அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.